மாணவர்கள் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கிற மிக முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸாமினேஷனுக்கு அதிகபட்சம் ஒரு 50ல இருந்து 55 நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்கள்ல என்னால இந்த குரூப் 2 கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒரே டிப்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த 55 நாட்கள்ல என்னால படிக்க முடியுமான்னு கேட்கறதை நிறுத்திட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாலே போதும், கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ணிட முடியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் அப்படின்றது குரூப் 2ல இருக்கு. அந்த 200 கேள்வியில 200மே நீங்க அட்டன் பண்ணாதான் 200க்கு 200 எடுத்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எழுத போறது பிரிலிம்ஸ் தான் எழுத போறோம். பிரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கு ஒரு 165 அப்படின்றது ஒரு சேஃப் மார்க். அப்ப அந்த 165 நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிட்டாலே போதுமானது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் இருக்கு. ஹிஸ்டரியில் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரியில் பார்த்தா ஒரு 20 கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே நம்மளுக்கு எவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு 100, 125, ஒரு 155 கேள்விகள் வந்துருச்சு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப நல்லா வருமோ அந்த டாபிக் நீங்க படிங்க. கண்டிப்பா ஒரு 170 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டாலே தாராளமா அடுத்த மெயின்ஸ் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ கண்டிப்பா நம்மளால இந்த 55 நாட்கள்ல படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஸோ நீங்க இறங்கி அடிச்சா மட்டும் தான் அதுக்கு வந்து வேலைக்காகும். சரிங்களா? உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.